வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2 சாப்டர் 3 பில்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதில் இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம். இப்போது ஒருத்தர் கடைக்காரர் இருக்காருங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு பொருளை வாங்க போகிறாரு. அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கக்கிட்ட இருந்தோ அல்லது அதை சப்ளை பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட இருந்தோ ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வர்றாரு. அவர் எந்த ஒரு பொருளை வாங்குறாரு, வாங்கினதை விட அதிகமான விலைக்கு விற்றாருன்னா கிடைக்கிறத ப்ராஃபிட் சொல்லுவோம். வாங்கினதை விட குறைந்த விலைக்கு விற்றாருன்னா கிடைக்கிறத லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு பார்க்குறது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து சிபிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஓகேயா, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இதில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஷாப்கீப்பர் ஒரு மேனுஃபேக்சரர் அல்லது டீலர் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் குட்ஸ் வாங்குறாரு. ஓகேயா, வாங்குறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருப்பார் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுதான் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு சொல்கிறோம். ஓகேப்பா, ஃபஸ்ட்டு அந்த திங்ஸை வாங்குறதுக்காக அவர் கொடுத்தது பர்ச்சேஸ் ப்ரைஸ். அது போக எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் செலவு செய்கிறாரோ அதெல்லாம் இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் வரும். அதாவது இப்போ இந்த குட்ஸை எடுக்க போகும்போது அவர் செலவழிக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எடுத்துக்கலாம். அது போக அவரோட ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில், டோல் ஃபீ, இது எல்லாம் சேர்த்து வரக்கூடியது தான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் வாங்கும்போது அவர் கொடுத்த அந்த அமௌண்ட்டும் இப்போ இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்க் ப்ரைஸ் ஆர் டேக் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸை எம்பிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஓகேப்பா, இந்த மார்க் ப்ரைஸ்னால் என்னதுன்னா, இந்த மார்க் ப்ரைஸ் இஸ் ஹையர் தேன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை விட இந்த மார்க் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். எதனாலன்னா அந்த ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும். ஓகேயா, ப்ராஃபிட் வரணுங்கிறதுக்காக இந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட அவர் என்ன ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாரோ அதையும் சேர்த்து அந்த குட்ஸில் மார்க் பண்ணி வைப்பார். ஓகேயா, ப்ரைஸை கூடுதலாக வைப்பார். அதுதான் என்ன சொல்கிறோம், மார்க் ப்ரைஸ். ஓகே, ஸோ மார்க் ப்ரைஸுங்கிறது காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தது தான் மார்க் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ங்கிறது என்னதுன்னா த ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆன் த மார்க் ப்ரைஸ். அந்த மார்க் ப்ரைஸில் கொஞ்சம் அமௌண்ட்டை குறைக்கிறது தான் இந்த டிஸ்கவுண்ட்னு சொல்கிறோம். எதுக்காக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அவரோட கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக நிறைய பேர் வரணும் அப்படிங்கிற ரீசன் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேயா, அவருக்கு வச்சுருந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி கொடுப்பாரு. இதுதான் டிஸ்கவுண்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் அன் ஐட்டம் இஸ் சோல்டு. கடைசியாக அவர் எந்த விலைக்கு அந்த திங்ஸை குட்ஸை விற்கிறாரோ அதை தான் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போது மார்க் ப்ரைஸ் இருக்கும், டிஸ்கவுண்ட்டும் இருந்துச்சுன்னா அந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு விற்பார் இல்லையா, அதுதான் செல்லிங் ப்ரைஸ் சொல்கிறோம். டிஸ்கவுண்ட் இல்லைன்னா அந்த செல்லிங் ப்ரைஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த மார்க் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ ஸோ ஃபஸ்ட்டு இது அவ்வளோத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது பர்ச்சேஸ் ப்ரைஸும் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்து வர்றது காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா மார்க் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸுங்கிறது அவரோட ப்ராஃபிட்டுக்காக அந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட ப்ராஃபிட்டையும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த மார்க் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ங்கிறது அந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி வைப்பார். எதுக்காக, கஸ்டமர்ஸ் வந்து அதிக பேர் வரணுங்கிறதுக்காக, ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக, சில ரீசன்ஸ்க்காக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்க்குறது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, அந்த மார்க் ப்ரைஸ் இருக்கும் இல்லையா அதில் உள்ள டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு விற்கிறது. அதாவது அந்த குட்ஸை எந்த விலைக்கு விற்கிறாரோ அதை தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ்னு சொல்கிறோம். ஓகேயா, சப்போஸ் டிஸ்கவுண்டே இல்லைன்னா அந்த மார்க் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேம்மா, இதில் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. இது வந்து இனியுள்ள எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் ஒன், இஃப் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ் தேர் இஸ் அ ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே அது ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இஃப்
காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா தெர் இஸ் லாஸ். ஓகே, லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் தானே அதிகம், ஸோ அதில் இருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம். ஓகே மேம். நெக்ஸ்ட், இஃப் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லைன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேப்பா, இதில் செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேயா, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இது ஒன்று தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இதில் இந்த மூணில் ஏதாச்சும் ரெண்டு கொடுத்து இன்னொன்று கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, ஸோ டிஸ்கவுண்ட் ஃபார்முலா மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட், இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்டே இல்லை அப்படின்னா மார்க் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேயா, இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் தென் மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேம்மா, ஸோ நமக்கு படிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். If there is no discount then mark price is equal to selling price. ஓகேப்பா, இந்த 4 நல்லா படித்து வச்சுக்கோங்க. சாரி, இந்த 3 பாயிண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேம்மா, எக்ஸாம்பிள் 3, fill up the appropriate boxes in the following table. இதில் டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க, இதில் பாக்ஸை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ். ஓகேயா, ஃபஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத பார்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 50 rupees, செல்லிங் ப்ரைஸ் வந்து 60 rupees. ஓகேயா, இதில் எது கிரேட்டராக இருக்குது? செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ் இல்லையாம்மா? ஸோ ஃபஸ்ட் ஒன், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 50, selling price is 60. Cost price is less than selling price. Cost price less than selling price இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டாக இருக்குமா லாஸாக இருக்குமா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். தட் இஸ் ஈக்குவல் டு, what is the selling price? Is 60 rupees. Cost price is 50 rupees. 60 minus 50, 10. So what is the profit? Profit is 10 rupees. Okay ma? So here profit is 10 rupees. Loss illa namak. Okay ya? Idu. Next second one எடுத்துக்கோங்க. Okay ma, second one, cost price 70 rupees, selling price 60 rupees. Which one is greater? Cost price. Second one, cost price is greater than selling price. Cost price selling price விட greater-ஆக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது நஷ்டம், that is loss. Loss is equal to formula cost price minus selling price. Okay, here cost price is 70 rupees. And selling price is 60 rupees. 70 minus 60, 10. So loss is 10 rupees. இங்கே profit கிடையாது, loss தான். எவ்வளவு? 10 rupees. ஓகே மேம், தேர்ட் சப்டிவிஷன். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 100 rupees, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 20 rupees. இதில் நமக்கு செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேயா, இப்போது காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, ப்ராஃபிட்ங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்ட் தானேப்பா? ப்ராஃபிட்டில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. இதில் கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் தான். ப்ராஃபிட் வந்து 20 rupees. ஸோ 20,
that is equal to selling price தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100 rupees. ஓகே, இதுலேருந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் மட்டும்தான் வேணும். therefore செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 20 அப்படி இருக்கட்டும், இந்த மைனஸ் 100 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 100 மாறிடும். ப்ளஸ் 100. therefore selling price is equal to 120 rupees. Okay ma? So here answer is 120. Here also profit is rupees போடுங்க, இங்கேயும் rupees. Okay ma, இங்கே loss கிடையாது. நெக்ஸ்ட் எடுத்து போமா, ஃபோர்த் சப்டிவிஷன். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ லாஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. லாஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ லாஸாக இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும் இல்லையாப்பா? ஸோ லாஸ்க்கு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேம்மா, லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? 80 rupees and the loss is 15 rupees. ஸோ லாஸ் இருக்கிற இடத்துல 15 எடுத்துக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் 80 rupees. ஸோ 80. செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். தட் இஸ் இந்த மைனஸில் இருக்கு இல்லையா செல்லிங் ப்ரைஸ், அதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த 80 இங்கே தான் இருக்குது, இந்த 15 இந்த சைடு வரும்போது மைனஸ் 15 ப்ளஸ் 15 ஆனது ரைட் சைட் வரும்போது மைனஸ் 15 ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு, சப்ட்ராக்ட் பண்ணுங்கம்மா 80லேருந்து, திஸ் பிகம்ஸ் 10. 10 minus 5 5, இங்கே 7 இருக்கும், 7 minus 1 6. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 65 rupees. ஸோ ஹியர் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 65 rupees. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, வேறு செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேப்பா? ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா ஃபிஃப்த் ஒன், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதில் கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ராஃபிட் வந்து 25 rupees அண்ட் செல்லிங் ப்ரைஸ் 70 rupees. ஸோ ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல 25, செல்லிங் ப்ரைஸு 70 மைனஸ் இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே மைனஸில் இருக்குது இல்லை, அதனால் இதை இந்த சைடு கொண்டு வரோம். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எழுதிடும். தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 70 அப்படியே தான் இருக்கும், இந்த ப்ளஸ் 25 இந்த சைடு வரும்போது மைனஸ் 25 மாறிடும். ஓகேம்மா? ஸோ இனி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். This becomes 6 and this becomes 10. 10 minus 5 5, 6 minus 2 4. So cost price is 45 rupees. Here selling price is 65 rupees. Okay ma, this is 45 rupees. So here cost price is 45 rupees. Okay ma, next is sixth one. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? லாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்க்கு ஃபார்முலா எழுதிப்போம். Sixth one, loss is equal to cost price minus selling price. Loss எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 rupees and selling price is 100 rupees. Loss is 30, that is equal to cost price தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 100. ஓகேயா? ஸோ 100 இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இந்த மைனஸை இந்த சைட் கொண்டு வரோம். இங்கே ஏற்கனவே 30 இருக்குது, இந்த மைனஸ் 100 இங்கே வரும்போது ப்ளஸ் 100 மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். 100 + 30 130. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 130 rupees. ஸோ ஹியர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 130 rupees. ஓகேம்மா, இங்கே ப்ராஃபிட் இல்லை. ஓகேப்பா? ஸோ நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலாஸ் ப்ராஃபிட்டும் லாஸும். ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ்க்கு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு
இந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் தெரியலைன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா? ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேம்மா, எக்ஸாம்பிள் 4. A table is bought for 4,500 rupees and sold for 4,800 rupees. Find profit or loss. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு டேபிளை வந்து 4,500க்கு வாங்குறாரு, அதை விற்றது வந்து 4,800 ருபீஸ்க்கு. ஓகேப்பா? ஸோ சொல்யூஷன், இப்போ 4,500க்கு வாங்கி 4,800க்கு விற்றுருக்காரு அப்படின்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ சொல்யூஷன், இப்போ வாங்கின விலைன்னா அதை சிபி சொல்லுவாங்க, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா? காஸ்ட் ப்ரைஸ் தட் இஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு 4,000 rupees. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு? சோல்ட் ஃபார் 4,800, தட் இஸ் எஸ்பி, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4,800. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் தானே நமக்கு லாஸாக ப்ராஃபிட்டாங்கிறது தெரியும். இங்கே கம்பேர் பண்ணுங்கள், 4,500, 4,800. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஹியர், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் செல்லிங் ப்ரைஸ் இல்லையாம்மா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட குறைவாக தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் ப்ராஃபிட். ஓகேம்மா, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்ங்கிறது கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்கிறது வேணும்ல. ஸோ ப்ராஃபிட்க்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். So profit is equal to selling price. What is the selling price? 4,800 rupees minus cost price is 4,500 rupees. Minus பண்ணுங்க, 0, 0 minus 0, 0. Here 8 minus 5, 3. And 4 minus 4, 0. That is 300 rupees. Profit is 300 rupees. Answer is equal to profit 300 rupees. Okay ma, next sum. Okay ma, example 5. A fruit seller bought a basket of fruits for 500 rupees. During the transit, some fruits were damaged. So he was able to sell the remaining fruits for 480 rupees. Find the profit or loss in his business. ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து பேஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஒரு கூட ஃப்ரூட்ஸ் பழம் வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருன்னா 500 rupeesக்கு வாங்குறாரு. டியூரிங் த டிரான்சிட் சம் ஃப்ரூட்ஸ் வேர் டேமேஜ்டு. அப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றதுனால என்ன பண்ணுறாரு? ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேயா? போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அந்த மாதிரி போகும்போது அவரோட ஃப்ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் டேமேஜ் ஆனதுனால அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஃப்ரூட்ஸை வந்து குறைவான விலைக்கு விற்கிறாரு. ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு செல் த ரிமைனிங் ஃப்ரூட்ஸ் ஃபார் 480 rupees. ஓகேம்மா, 500 rupeesக்கு வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அவர் விற்றது 480 rupeesக்கு தான் விற்றுருக்கிறாரு. ஏன்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரூட்ஸ், அதனால் குறைச்சி விற்றுருக்கிறாரு. ஓகேயா? ஸோ ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் ஹிஸ் பிஸ்னஸ். இப்படி இருக்கிறதுனால அவரோட பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடச்சிதா இல்லாட்டி லாஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டஸ் எழுதிக்கோங்க. இதில் காஸ்ட் ப்ரைஸ் எது, செல்லிங் ப்ரைஸ் எதுன்னு பாருங்கள். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு? 500 rupeesக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு? 480 rupees. ஸோ எழுதிப்போம். சொல்யூஷன், காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது 500 rupeesக்கு. காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 500 rupees. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 480 rupees. கம்பேர் பண்ணுவோமா? கம்பேர் பண்ணால் தான் ப்ராஃபிட்டாக லாஸாக தெரியும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500, செல்லிங் ப்ரைஸ் இஸ் 480. விச் ஒன் இஸ் கிரேட்டர்? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். ஹியர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? ஸோ தேர் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டராக இருந்துச்சுன்னா லாஸ். தேர் இஸ் லாஸ். லாஸ்க்கு ஃபார்முலா என்ன? லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ்
minus selling price. Okay ma? So loss is equal to cost price. Cost price is 500 rupees minus selling price. Selling price is 480 rupees. That is equal to 500 and 480 subtract பண்ணுங்க 20. So loss is equal to 20 rupees. So answer loss 20 rupees. Okay ma, example 6. Pari bought a motorcycle for 55,000 rupees and he gained 5,500 rupees on selling the same. What is the selling price of the motorcycle? நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பாரின்கிறவர் ஒரு மோட்டார் சைக்கிளை 55,000 rupees கொடுத்து வாங்குறாரு. ஓகேயா, வாங்கின அந்த பைக்கை மோட்டார் சைக்கிளை 5,500 கெயின்னா ப்ராஃபிட். ஓகேப்பா, எக்ஸ்ட்ரா 5,500 rupees ப்ராஃபிட் வரும்படி விற்கிறாரு. ஆன் செல்லிங் த சேம், அதே மோட்டார் பைக்கரை வித்துடுறாரு. ஓகேயா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? அப்படி விற்றாருன்னா 55,000 rupeesக்கு வாங்கி 5,500 rupees ப்ராஃபிட் கிடைக்கும்படி அந்த மோட்டார் பைக்கை விற்றாருன்னா அந்த மோட்டார் பைக்கோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, மோட்டார் சைக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, ஸோ சொல்யூஷன், இது காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா அவர் வாங்கினது. காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ், அதை எப்படி டினோட் பண்ணுவோம், சிபி. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 55,000 rupees. அண்ட் கெயின் மீன்ஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 5,500 rupees. என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸு. ஸோ எஸ்பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க இல்லையா, ப்ராஃபிட் கொடுத்தாலே ஃபார்முலா தெரியும், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, ப்ராஃபிட்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் என்ன, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கிவன் வேல்யூஸை கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 5,500. ஸோ 5,500 தட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு, 55,000. ஓகே, ஸோ இது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த காஸ்ட் ப்ரைஸை இந்த சைட் கொண்டு வரோம். இங்கே ஏற்கனவே ஒரு 5,500 இருக்குது, சாரி மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் 55,000 that is equal to selling price. So what is the selling price, 55,000. 55,000ஐயும் 5,500ஐயும் ஆட் பண்ணுறோம். It is 0, 0, 5, 5 plus 5, 10க்கு 0, remainder 1, 6, 60,500. So selling price is 60,500. Okay ma, answer is equal to rupees 60,500. Okay, my next example 7. Manimegalai purchased a house for 25,52,500 rupees and spent 2,28,350 rupees for its repair. She sold it for 30,52,000 rupees. Find her gain or loss. ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணிமேகலைங்கிறவங்க இந்த 25,52,500 rupeesக்கு ஒரு ஹவுஸை வாங்கியிருக்காங்க. ஓகேயா, வாங்கி அதுக்கு ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 2,28,350 rupees செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை விற்றுடுறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 30,52,000 rupeesக்கு விற்றுடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக, தட் இஸ் கெயின்கிறது ப்ராஃபிட், ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டிருக்காங்க. ஓகேப்பா, இதில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, எப்படி கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். இந்த ரிப்பேருங்கிறது ஓவர் ஹெட்டில் வந்துடும். ஓகேப்பா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எழுதிப்போம். சொல்யூஷன்,
cost price is equal to purchasing price plus overhead. Purchasing price plus overhead expense. That is equal to purchasing price வந்து இது இருக்கு எவ்வளவு 25 lakh 52,500 plus overhead expenseங்கிறது இங்கே என்னது ரிப்பேர் பண்ணாங்கல்ல அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 2,28,350 rupees. ஓகேயா ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு பர்ச்சேசிங் ப்ரைஸையும் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் 0 0 so 0 5 plus 0 5 3 plus 5 8 again 8 plus 2 10 0 remainder 1 2 plus 1 3 plus 5 8 next 2 plus 5 7 இங்கே 2 மட்டும் இருக்கு that is 27,80,850 rupees ஆயிருக்கு ஓகேமா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் திஸ் ஒன் இனி நமக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா she sold it for 30,52,000 rupees. This is the selling price. Okay pa? Selling price is equal to 30,52,000. Okay ma. இப்போ cost price, selling price ரெண்டையும் compare பண்ணுங்க. Which one is greater? Selling price is greater இல்லையா selling price வந்து 30 lakh and something cost price 27 lakh தான் so which one is greater selling price here selling price is greater than அதை எப்படி எழுதுவோம் நம்ம cost prices ஒரே ஃபார்ம்ல எழுதிடுவோம் cost prices less than selling price இல்லையாப்பா cost price வந்து selling price விட லெஸ்ஸாக இருக்கு so there is loss or gain there is gain that is profit cost price வந்து selling price விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் there is gain எவ்வளோ ரூபாய்ங்கிறது பார்க்கணும் இல்லையா so gain formula gain or profit formula selling price minus cost price so profit is equal to selling price is 30,52,000 minus cost price இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இது that is 27,80,850 that is equal to subtract பண்ணிடுங்க that is rupees here also rupees 30,52,000 minus 27,80,850 மைனஸ் பண்ணுவோமா 0 minus 0 0 இங்கே நமக்கு சப்ட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ borrow பண்ணும்போது இது 1 this becomes 10 again this becomes 9 and this becomes 10 10 minus 5 5 9 minus 8 1 next 1 minus 0 1 here we can't subtract 8 from 5 so இங்கேருந்து borrow பண்ணுறோம் இங்கேயும் 0 இருக்குது so இங்கேருந்து borrow பண்ணும்போது this becomes 2 and this becomes 10 again this becomes 9 and this becomes 15 15 minus 8 7 next 9 minus 7 2 2 minus 2 0 so எவ்வளோ ரூபாய் கிடைச்சிருக்கு 2,71,150 rupees what is the profit is equal to 2,71,150 rupees okay ma so answer gain the amount is 2 lakh so answer is gain the amount is 2,71,150 rupees okay ma so profit லாஸ் ஃபார்முலா படிச்சுக்கோங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் செய்யலாம் ஓகேப்பா இன்றைக்கி இதோடைய கிளாஸ் முடிச்சுக்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க சால்வ் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ